இந்தியாவின் விஸ்வரூபம், இந்தியாவின் ராஜதந்திரம், இந்தியாவின் தலைமையில் 125 நாடுகள். வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தின் குரலாக இன்று உலகில் இந்தியா. இந்தியாவின் ராஜதந்திரம், இந்தியாவின் விஸ்வரூபம், 125 நாடுகளின் தலைமை பொறுப்பில் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சுமார் 125 நாடுகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பை ஒரு கொடியின் கீழ் கொண்டு வரவும் அதன் தலைமையில் இந்தியா உட்கார்ந்து இயக்கவும் போடப்பட்ட திட்டத்தின் எதிரொலிதான் இந்தியாவின் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத். குளோபல் சவுத் உச்சி மாநாட்டின் 2வது செக்ஷனை துவக்கி வைத்து பேசிய நமது பாரத பிரதமர், நில அமைப்பின்படி குளோபல் சவுத் ஏற்கனவே இருந்ததுதான் என்றாலும் நம்முடைய கூட்டு முயற்சியின் பலனாகத்தான் உலகம் நம்முடைய குரலுக்கு இன்று செவிசாய்க்க துவங்கியுள்ளது என்று குறிப்பிட்டார். இதன் முதல் செக்ஷன் 2023 ஜனவரியில் நடந்தது. அதில் சைனா என்ற சர்வாதிகார நாட்டை தவிர பெரும்பாலும் மற்ற அனைத்து ஆசிய நாடுகளும் மற்ற நாடுகளும் பங்கு பெற்றன. சைனாவை வெளியில் நிறுத்தி அல்லது சைனாவை தவிர்த்து ஒரு சவுத் குளோபல் கூட்டமைப்பை தான் இந்தியா உருவாக்க திட்டமிட்டது. ஜனவரியிலிருந்து இந்தியாவின் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் G20 கூட்டங்களும் கலந்தாய்வுகளும் நடத்தப்பட்டன. இதில் குளோபல் சவுத்தின் தேவைகளுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அந்த கூட்டங்களிலும் கலந்தாய்வுகளிலும் கொடுக்கப்பட்டன. இந்தியாவின் தனிப்பட்ட முயற்சியில் ஆப்பிரிக்கா G20யில் சேர்க்கவும் செய்யப்பட்டது. இதற்காக G20 நாடுகளின் அனைத்து ஒப்புதல்களையும் பெற்றது இந்தியா என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. குளோபல் சவுத் மாநாட்டில் பேசும்போது இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் காலம். புதிய புதிய தொழில்நுட்பங்கள் குளோபல் சவுத் குளோபல் நார்த் என்ற பிரிவினை மனோநிலையை ஊக்கப்படுத்துவதாகவோ தவறான செயல்பாட்டிற்கோ நோக்கத்திற்கோ புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளை முன்வைத்தார் நமது பிரதமர். சுமார் 125 நாடுகளை ஒன்றாக நிறுத்தி சைனாவை முற்றிலும் தவிர்த்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதன் தலைமை பொறுப்பில் இந்தியா இருப்பதென்ற நோக்கத்தை இந்தியா ஏறத்தாழ நிறைவேற்றிவிட்டதே என்றே சொல்லலாம். உலகில் வல்லரசாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலக போலீஸாகவும் மாறுவதற்காக தங்களின் விருப்பங்களை வற்புறுத்தி ஏற்க வைக்கவும் அமெரிக்காவுடனான போட்டியில் குளோபல் சவுத்தை சைனா கண்டுகொள்ளவே இல்லை. அதன் நோக்கமும் செயல்பாடும் நகர்வும் வித்தியாசமானதும் வேறு நோக்கங்களுடனும் இருந்தது. சைனா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கு கடன் கொடுத்து அவர்களை டெபிட் ட்ராக்கில் தள்ளிவிட்டு அவற்றை தங்களுடைய நோக்கங்களுக்கு பணிய வைப்பதும் அதன் மூலம் தங்கள் விருப்பங்களை ஏற்க வைப்பதும், பெல்ட் அண்ட் ரோடு துவக்கம் மூலம் வியாபார சாலை என்ற பெயரில் பாகிஸ்தான் வழியாக ரஷ்யாவுக்கும் மற்றும் மற்ற நாடுகளுக்கும் சாலை அமைத்து ஈரானையும் இணைத்து தங்கள் கட்டுப்பாட்டில் மற்ற நாடுகளை கொண்டு வரவும் புது புது ஐடியாக்களோடு நகர்வதையே குறிக்கோளாக கொண்டிருந்த சைனா இந்த குளோபல் சவுத் என்பதை கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் இந்தியாவோ வளர ஆசைப்படும் நாடுகளை எல்லாம் ஒன்றிணைத்து அனைவருக்குமான ஒரு கூட்டு வளர்ச்சிக்கு வித்திடுகிறது, அதற்கு முயற்சிக்கிறது. அனைவரும் வளர வேண்டும், அனைவரும் வளர்ச்சியின் பங்குதாரர்கள் ஆக வேண்டும் என்ற இந்தியாவின் முயற்சி இங்கே உலக அளவில் கவனிக்கப்படுகிறது. குளோபல் நார்த் நாடுகளான அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் ஏற்கனவே இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையிலும் அதன் அணுகுமுறையிலும் திருப்தியும் மதிப்பும் அளிக்கும் போது குளோபல் சவுத் சுமார் 125 நாடுகளின் தலைமையில் இந்தியா வருவதும் இந்தியாவின் ஆளுமையும் தலைமை பண்பையும் மிகவும் வெளிப்படுத்துவதாகவே தெரிகிறது. உலகையை அடிமையாக்கி தங்கள் மொழி கலாச்சாரத்தை புகுத்தி உலகின் சர்வாதிகாரியாக வலம் வர சைனா துடிக்கும் போது இந்தியாவின் நகர்வு இங்கே வித்தியாசப்படுகிறது. சைனா தன் லட்சியத்திற்காக குறுக்கு வழிகளையும் குறுக்கு புத்தியையும் பயன்படுத்தி முனையும் போது இந்தியாவின் வெளிப்படையான மாறுபட்ட அனைவரும் நலம் பெறும் அளவிலான நகர்வு சிறப்பு கவனம் பெறுகிறது என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போது சைனாவுக்கு இது கண்ணை உறுத்துகிறது. தங்களது லட்சியம் ஈடேறுமா என்ற சந்தேகம் வலுக்கிறது. ஆதலால் சற்று பயந்துதான் பல விஷயங்களை செய்கிறது. இந்தியாவோ அனைத்து நாடுகளும் மனமுவந்து இந்தியாவின் நோக்கத்தையும் அதனால் தங்களுக்கான பிரகாசமான எதிர்காலத்தையும் வலிமையையும் கருத்தில் கொண்டு தாமாகவே வந்து கலந்து கொள்கின்றன மட்டுமல்ல, பலவையும் கலந்துவிட்டன. இந்தியாவின் லட்சியத்தின் சிறப்பையும் மாண்பையும் புரிந்து கொள்கின்றன அந்த நாடுகள். ஆதலால் இந்தியாவின் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தின் தலைமையை மனமுவந்து ஏற்றுக்கொள்கின்றன. வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்தின் தலைவனாக அனைத்து நாடுகளின் தலைமை பொறுப்பில் பிரம்மாண்டமாக இந்தியா வளரும்போது தாங்கள் ஆசைப்பட்டது இந்தியா அடைகிறதே என்ற ஆதங்கமும் ஆற்றாமையும் சைனாவிடம் தெரிகிறது. இந்தியாவோ வீறு நடையுடன் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் உச்சி மாநாட்டின் 2வது பாகத்தில் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, இந்தோனேஷியா பிரசிடென்ட், பிலிப்பைன்ஸ் பிரசிடென்ட், கெனியா பிரசிடென்ட், பாபிலோனியாவின் பிரைம் மினிஸ்டர், தான்சானியாவின் பிரைம் மினிஸ்டர், கிர்கிஸ்தான் பிரசிடென்ட், ஃபியூஜி பிரைம் மினிஸ்டர், நோரு பிரசிடென்ட், பூடான் சீஃப் அட்வைசர், மொரீஷியஸ் பிரைம் மினிஸ்டர்,
எத்தியோப்பியா பிரைம் மினிஸ்டர் என துவங்கி கிட்டத்தட்ட 125 நாடுகளின் பிரைம் மினிஸ்டர் அல்லது பிரசிடென்ட் அல்லது உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே, நேரடியாக கலந்து கொண்டார்கள் என்பதே மிகவும் சிறப்பு. ஐநாவின் குளோபல் டைம்ஸ் என்ற பத்திரிகை இந்தியா செய்வது தவறு என்று கூறியிருப்பதோடு சைனாவை தவிர்த்து எப்படி ஒரு குளோபல் சவுத் சாத்தியப்படும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மட்டுமல்ல, இந்தியாவை சாடி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை வியாபார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ பலம் பெறும் விதமாகவும் ஒற்றுமையுடன் கூடிய முன்னோக்கிய நகர்வு மிக முக்கியம். அதை கச்சிதமாக நமது இந்தியா செய்கிறது என்பதை சைனா பத்திரிகையின் அலறலில் இருந்தே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த உச்சி மாநாட்டில் பிரதம மந்திரி தெரிவித்த இன்னொரு முக்கியமான விஷயம், வளர்ந்து வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை மனித நன்மைக்காக பயன்படுத்துவது பற்றியும் கையாள்வது பற்றியும் விரிவாக விவாதிக்க ஆர்டிஃபிஷியல் குளோபல் பார்ட்னர்ஷிப் உச்சி மாநாடு வரும் டிசம்பர் மாதம் 12-14 தேதிகளில் டெல்லியில் நடைபெறும் என்று தெரிவித்தார். நமது பிரதான மந்திரி வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் உச்சி மாநாட்டில் பேசிய சுவராசியமான, நாம் அறிந்திருக்க வேண்டியதுமான பேச்சை இத்துடன் இணைக்கிறோம். கேளுங்கள், கேட்டு பயன்பெறுங்கள். एक्सेलेंसीज, एक तो मैं आप सबका स्वागत करता हूं. एक्सेलेंसी जी, दूसरी वॉइस ऑफ ग्लोबल साउथ समिट के उद्घाटन सत्र में 140 करोड़ भारतवासियों की ओर से मैं आप सभी का हार्दिक स्वागत करता हूं. वॉइस ऑफ ग्लोबल साउथ 21वीं सदी की बदलती हुई दुनिया का सबसे अनूठा मंच है. भौगोलिक रूप से तो ग्लोबल साउथ तो हमेशा से रहा है, लेकिन उसे इस प्रकार से वॉइस पहली बार मिल रही है और यह हम सभी के साझा प्रयासों से संभव हुआ है. हम 100 से ज्यादा अलग अलग देश हैं, लेकिन हमारे हित समान है, हमारी प्राथमिकताएं समान है. फ्रेंड्स, पिछले वर्ष दिसंबर में जब भारत ने G20 की अध्यक्षता संभाली तो हमने इस फोरम में ग्लोबल साउथ के देशों की आवाज को आगे बढ़ाना अपना दायित्व माना. हमारी प्राथमिकता थी कि G20 को ग्लोबल स्केल पर समावेशी और ह्यूमन सेंट्रिक बनाया जाए. हमारी कोशिश थी कि G20 का फोकस हो डेवलपमेंट ऑफ द पीपल, बाय द पीपल एंड फॉर द पीपल. इसी उद्देश्य से हमने इस वर्ष जनवरी में पहली बार वॉइस ऑफ ग्लोबल साउथ समिट का आयोजन किया. भारत के अलग अलग राज्यों में हुई G20 की 200 से अधिक बैठकों में हमने ग्लोबल साउथ की प्राथमिकताओं को प्रमुखता दी. इसका नतीजा रहा कि न्यू दिल्ली लीडर्स डिक्लेरेशन में ग्लोबल साउथ के विषयों पर हमें सबकी सहमति हासिल करने में कामयाबी मिली. एक्सेलेंसीज, G20 आयोजन में ग्लोबल साउथ के हितों को ध्यान में रखकर ही लिए गए कुछ महत्वपूर्ण निर्णय मैं बड़ी नम्रतापूर्वक आप सबके साथ साझा करना चाहता हूं. मैं वो ऐतिहासिक क्षण भूल नहीं सकता जब भारत के प्रयासों से अफ्रीकन यूनियन को नई दिल्ली समिट में G20 की स्थायी सदस्यता मिली. G20 में सबने माना कि मल्टीलेटरल डेवलपमेंट बैंक में बड़े सुधार लाए जाएं और विकासशील देशों के लिए
सस्टेनेबल फाइनेंस देने पर जोर दिया जाए। सस्टेनेबल डेवलपमेंट गोल्स जो पिछले कुछ सालों में सुस्त पड़ गए थे, उनमें तेजी लाने के लिए एक एक्शन प्लान भी बनाया गया। इससे ग्लोबल साउथ के देशों में चल रहे पॉवर्टी रिडक्शन कार्यक्रमों को बल मिलेगा। G20 ने इस बार क्लाइमेट फाइनेंस पर अभूतपूर्व गंभीरता दिखाई है। ग्लोबल साउथ के देशों के लिए आसान शर्तों पर क्लाइमेट ट्रांजिशन के लिए फाइनेंस और टेक्नोलॉजी उपलब्ध कराए जाने पर भी सहमति बनी है। क्लाइमेट एक्शन के लिए लाइफ यानी लाइफस्टाइल फॉर एनवायरनमेंट, इसके हाई लेवल प्रिंसिपल्स को अपनाया गया। इसी समिट में ग्लोबल बायोफ्यूल अलायंस लॉन्च किया गया है। यह ग्लोबल साउथ के देशों के लिए बहुत ही महत्वपूर्ण है और हम आशा करते हैं कि आप सभी इससे जुड़ेंगे। भारत मानता है कि नई टेक्नोलॉजी नॉर्थ और साउथ के बीच दूरियां बढ़ाने का नया स्रोत नहीं बनना चाहिए। आज आर्टिफिशियल इंटेलिजेंस एआई के युग में टेक्नोलॉजी को रिस्पॉन्सिबल तरीके से उपयोग में लाने की बहुत जरूरत है। इसको आगे बढ़ाने के लिए भारत में अगले महीने एआई ग्लोबल पार्टनरशिप समिट आयोजित की जा रही है। G20 द्वारा डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर यानी डीपीआई के फ्रेमवर्क को अपनाया गया है, जिससे आवश्यक सेवाओं की लास्ट माइल डिलीवरी में सहायता मिलेगी और इंक्लूसिविटी बढ़ेगी। वैश्विक डीपीआई रिपोजिटरी बनाने पर भी सहमति बनी है। इसके अंतर्गत भारत अपनी क्षमताएं पूरे ग्लोबल साउथ के साथ साझा करने के लिए तैयार है। किसी भी प्राकृतिक आपदा से ग्लोबल साउथ के देश सबसे अधिक प्रभावित होते हैं। इसके लिए भारत ने कोएलिशन फॉर डिजास्टर रिजिलिएंट इंफ्रास्ट्रक्चर यानी CDRI शुरू किया था। अब G20 में डिजास्टर रिस्क रिडक्शन और रेजिलिएंट इंफ्रास्ट्रक्चर के लिए नया वर्किंग ग्रुप भी बनाया गया है। भारत की इस पहल पर इस साल को संयुक्त राष्ट्र इंटरनेशनल ईयर ऑफ मिलेट्स के रूप में मना रहा है। G20 के तहत सुपर फूड मिलेट्स, जिसे भारत में हमने श्री अन्न की पहचान दी है, उन पर रिसर्च करने के लिए नया इनिशिएटिव लिया गया है। यह क्लाइमेट चेंज और रिसोर्सेज के अभाव से उत्पन्न होने वाली फूड सिक्योरिटी की चिंताओं से लड़ने में ग्लोबल साउथ को सामर्थ्यवान बनाएगा। पहली बार G20 में सस्टेनेबल और ओशन बेस्ड इकोनॉमी पर बल दिया गया है। ये ग्लोबल साउथ के स्मॉल आइलैंड डेवलपिंग कंट्रीज, जिन्हें मैं लार्ज ओशन कंट्रीज मानता हूं, उनके लिए बहुत महत्वपूर्ण है। समिट में ग्लोबल वैल्यू चेन मैपिंग और डिजिटल सर्टिफिकेट को मान्यता देने के लिए अहम फैसले लिए गए। इससे ग्लोबल साउथ के देशों में MSME सेक्टर और व्यापार के लिए नए अवसर खुलेंगे।
एक्सेलेंसी, वैश्विक समृद्धि के लिए सबका साथ और सबका विकास जरूरी है। लेकिन हम सभी देख रहे हैं कि पश्चिम एशिया क्षेत्र की घटनाओं से नई चुनौतियां उभर रही है। भारत ने 7 अक्टूबर को इजरायल में हुए जघन्य आतंकी हमले की निंदा की है। हमने रिस्ट्रेंट के साथ ही डायलॉग और डिप्लोमेसी पर भी जोर दिया है। इजरायल और हमास के कॉन्फ्लिक्ट में सिविलियंस की मौत की हम कठोर निंदा करते हैं। राष्ट्रपति महमूद अब्बास जी से बात कर हमने फिलिस्तीन के लोगों के लिए मानवीय सहायता भी भेजी है। ये समय है जब ग्लोबल साउथ के देश ग्रेटर ग्लोबल गुड के लिए एक स्वर में बात करें। वन अर्थ, वन फैमिली, वन फ्यूचर के लिए हम सब मिलकर 5 C's के साथ आगे बढ़ें। जब मैं 5 C's की बात करता हूं तब कंसल्टेशन, कोऑपरेशन, कम्युनिकेशन, क्रिएटिविटी और कैपेसिटी बिल्डिंग। एक्सेलेंसी, पहली वॉइस ऑफ ग्लोबल साउथ समिट में मैंने ग्लोबल साउथ के लिए एक सेंटर ऑफ एक्सेलेंस स्थापित करने का प्रस्ताव रखा था। मुझे खुशी है कि आज दक्षिण डेवलपमेंट एंड नॉलेज शेयरिंग इनिशिएटिव ग्लोबल साउथ सेंटर फॉर एक्सेलेंस का उद्घाटन हो रहा है। G20 समिट के दौरान मैंने भारत की तरफ से ग्लोबल साउथ के लिए वेदर और क्लाइमेट मॉनिटरिंग के लिए सैटेलाइट लॉन्च करने का प्रस्ताव रखा है। हम इस पर तेजी से काम कर रहे हैं। फ्रेंड्स, इन विचारों के साथ मैं अपना वक्तव्य समाप्त करता हूं। अब मैं आप सभी के विचार सुनने के लिए बहुत ही उत्साहित हूं और इतनी बड़ी मात्रा में आप सबकी सक्रिय भागीदारी के लिए मैं हृदय से आपका आभार व्यक्त करता हूं। बहुत बहुत धन्यवाद। Thank you, sir. I now request the Honorable Prime Minister of the Republic of India, Shri Narendra Modi ji, to inaugurate Dakshin, the Global South Center of Excellence. Thank you, sir. I now invite the Prime Minister of the People's Republic of Bangladesh,